வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கிளர்க்கு, அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இது மாதிரியான பல்வேறு வகையான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும்தான். சேலரி 19,500 அதிகபட்சம் 62,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. 10th 12th அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். 10th 12th தான் வந்து குவாலிஃபிகேஷனாக வந்து கேட்டிருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 30/6 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். என்னென்ன இப்போ வேக்கண்ட் வந்து இருக்குது, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். அடுத்தது நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத எழுதிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இங்கிலீஷில் கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கங்க. அதே மாதிரி ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ், சர்டிஃபிகேட்ஸ் வந்து மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பீஸை வந்து அனுப்பணும். தென் அதே மாதிரி உங்களோட நேஷனாலிட்டி என்ன, ரிலீஜியன் என்ன, அதே மாதிரி கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. கேஸ்ட் என்ன, மெரிட்டல் ஸ்டேட்டஸு, பர்மனெண்ட் அட்ரஸஸ், ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே வந்து ஏதாவது கிரிமினல் கேசஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் சைன் பண்ணிவிட்டு இதை வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். த சேர்மன், பிரின்சிபல், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, ஏடிஆர் பில்டிங், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேம்பஸ், திருநெல்வேலி 627002 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். தென் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 55 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் போஸ்டல் கவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு போஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க, சரிங்களா? ஸோ இவங்க வந்து கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. ஸோ இது வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அல்லது கிளர்க் அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. 20,000 வரைக்கும் வந்து சேலரி. எந்த டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு அதுவும் வந்து இருக்குது. 17,000 வந்து சேலரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சுக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து டைப் ரைட்டிங் வந்து தெரியணும். அதுக்கப்புறம் பியூன் வேலை, ஸோ அதாவது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் வேலை. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 10th ஃபெயில் ஆயிருந்தாலே பரவாயில்ல, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் 12,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஒர்க் நேச்சர் என்ன அப்படிங்கிறது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரெக்கார்டு எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுறது, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது, ஸோ ஃபைல்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கிறது, ஸோ இதெல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. பெட்டிஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆர்டர் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிசப்ஷனிஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்பாளர் அப்படிங்கிற கேட்டகரி இருக்கும். தென் அது இதில் பார்த்திங்கன்னா நார்மலான ஒர்க்கு தான் இருக்கும் எல்லாமே, சரிங்களா? ஸோ இதில் வந்து டைப்பிஸ்ட் ஒர்க்கு, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கானவே டைப்பிஸ்ட் ஒர்க்கு, ஸோ இது மாதிரி தான் இருக்கும். பியூன் ஒர்க்கு, ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஒர்க் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்விங் வாட்டர்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் சர்வ் பண்ணுறது, ஸோ இது மாதிரி ஒர்க்லாம் இருக்கும். அதெல்லாம் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் இதிலேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, இதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துக்கூடிய அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இது வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிலேருந்து புதுசாக வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இது மாதிரியான கேட்டகரியெல்லாம் வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து கன்யூஸாக வந்து வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. ஒவ்வொரு மாவட்டங்களை பற்றியும் நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ.